தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தளபதி விஜய் பொறுப்பேற்று ஒரு வாரமாகிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையின் மேயர் பிரியா இதுவரைக்கும் முதலமைச்சரை நேரில் சந்திக்கவே இல்லை. இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல எல்லாரும் பேசுற சூடான டாபிக். வணக்கம். இன்னைக்கு இந்த விவகாரத்தின் முழு பின்னணியை தெளிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே கூட்டணி ஆட்சி அமைத்து ஒரு வாரமாகுது. வழக்கமா ஒரு புதிய முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் நேரில் சென்று வாழ்த்து சொல்வது மரபு. ஆனா மேயர் பிரியா அந்த மாதிரி எந்த சந்திப்பும் நடத்தாதது பல விமர்சனங்களை உருவாக்கியிருக்கு. இங்கேதான் ட்விஸ்ட். இந்த விமர்சனத்தை முன்வைப்பது எதிர்க்கட்சிகள் இல்லை, கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த ஒரு கவுன்சிலர். சென்னை மாநகராட்சியின் 63வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலரான சிவராஜ் சேகரன் மேயர் பிரியா மீது அடுக்கடுக்கான சில குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு விழாவை முன்னின்று நடத்தியதே சென்னை மாநகராட்சிதான். அப்படி இருக்கும்போது மேயர் பிரியா அந்த விழாவை புறக்கணித்தது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் இன்னொரு வரலாற்று நிகழ்வையும் சுட்டிக்காட்டியிருக்கார். அதாவது, கடந்த காலங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றபோது அப்போது சென்னை மேயராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டார். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதோடு மேயர் பிரியா மக்கள் பணிகளிலும் போதிய கவனம் செலுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் அறிக்கைகள் கூறுவது போல அவர் முன்வைத்துள்ளார். சரி, இப்போ உண்மை என்ன? இதற்கு திமுக தரப்பு விளக்கம் என்னன்னு பார்த்தா, முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு மேயர் பிரியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த அழைப்பும் வரவில்லை. அதனால்தான் அவர் செல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. வரும் நாட்களில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் பங்கேற்கும் போது மேயர் பிரியா கட்டாயம் கலந்து கொண்டு வரவேற்பு அளிப்பார் என்றும் திமுக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசியல் சூழ்நிலையில இதுல உங்களோட கருத்து என்ன? ஒரு மேயர் மரபுப்படி புதிய முதலமைச்சரை உடனடியாக சந்திக்க வேண்டுமா? இதற்கு நடுவில் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளுடன் ஒரு அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது பற்றிய இந்த கூட்டத்திலும் மேயர் பிரியா கலந்து கொள்ளவில்லை. இந்த விவகாரத்தின் பொதுவான பின்னணி என்னவென்றால், ஒரு பெருநகர மேயரின் கடமைகள் மிக முக்கியமானவை. நகரின் சாலைகள், குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை, மழைக்கால முன்னெச்சரிக்கைகள் என பல விஷயங்களை கவனிக்க வேண்டும். இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். மாநகராட்சியின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மாநில அரசின் நிதி மற்றும் அனுமதி மிக அவசியம். அதனால் முதலமைச்சரும் மேயரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே சென்னை மக்களுக்கு தேவையான திட்டங்களை விரைவாக கொண்டு வர முடியும். வெவ்வேறு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நிர்வாகம் என்று வரும்போது ஒருங்கிணைப்பு தேவை என்பதுதான் பலரின் கருத்தாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், புதிய அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் இடையிலான ஆரம்பகட்ட ஒருங்கிணைப்பில் ஒரு சின்ன இடைவெளி உள்ளது என்பதுதான். இதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா அல்லது வெறும் தகவல் தொடர்பு குறைபாடா என்பது இனிவரும் நாட்களில் அரசு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தெரிந்துவிடும். மொத்தத்தில் சென்னை மக்களின் அடிப்படை வசதிகள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு இயந்திரம் சுமூகமாக செயல்படுவது அவசியம். இந்த விவகாரம் எப்படி முடியும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து இணைந்திருங்கள்.